காதலையும் சேர்ந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். எனக்கு தெரியும் நீ ரெண்டையும் பார்ப்பேன்ட்டு. ஆமாம், அதனால் என்ன செய்யணும்? ஆமாம், என்ன பண்ணுறீங்க கீழே உட்காந்து? நல்லா காதலை பார்த்துருவோமா? வாசக்கருவேப்பிலையே ஏமாமே பெத்த மல்லிகையே குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்னு நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. இன்னொருத்தி வரணும், அதுக்கு மேல அம்மா வரணும். எல்லாருமே வந்தாதான் கலகலப்பு உண்டாகும். அதனால அடியேடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள.
செல்ல பிள்ளை அவி துடிக்குது கண்ணுக்குள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள அவள் வருவாளா? ரொம்ப ஏங்கி போயிருக்கீங்களோ? என்னுடைய நெஞ்சை இங்கு ஒட்ட வைக்க வரவாளா? உடஞ்சு போச்சா? எப்போ உடஞ்சு? இப்போ வருவாள. சரி, ஒட்ட வைக்க அவளை வர சொல்லவா? அடியே அடி வாடி எடுவட்ட முண்டை. டீ தண்ணி போடட்டுமா காபி தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. டீ தண்ணி வேணாம் மாமி, காபி தண்ணி வேணாம் மாமி. மாமி வேற என்ன வேணும் உங்களுக்கு? உங்க அதெல்லாம் வேணாம், பூஸ்ட் இருந்தா போதும் மாமி. என் மாமி பூஸ்ட் இருந்தா போதும் மாமி. வேற உங்களுக்கு என்ன வேணும்? கேப்பக்கூழு போதும் மாமி. என் மாமி கேப்பக்கூழு போதும் மாமி. குழம்பு வைக்கட்டுமா? மீன் குழம்பு வைக்கட்டுமா? கறி குழம்பு வைக்கட்டுமா? மீன் குழம்பு வைக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. அப்படி கறி குழம்பு வேணாம் மாமி. மாமி கறி குழம்பு வேணாம் மாமி. மீன் குழம்பு வேணாம் மாமி. வேற என்ன? உங்க புளி குழம்பு போதும் மாமி. மாமி புளி குழம்பு போதும் மாமி.
நேரம் ஊரா பிடுங்கிட்டு போயிடுச்சு. இல்லை வாத்தியார் அவர் பெரிய ஆமாம், என்ன பாடுனாலும் விரட்டி பாடுறீங்க. இப்போ நான் ஒரு வரி பாடுறேன். நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாத்தியார், எத்தனையோ மாணவர்கள்லாம் உருவாக்கியிருக்கீங்க நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள்ல. ஆனால் இப்போ நான் பாடுற பாட்டை நீங்கள் பிரட்டி பாடணும். உன்னை பாடுற பாட்டை பிரட்டணுமா இல்லை உன்னையே பிரட்டணுமா? என்னையும் பிரட்டுவீங்களா? அது செய்யக்கூடாது. என்னையும் பிரட்டி. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. சின்ன பொண்ணு வேணாம் மாமி, பெரிய பொண்ணு வேணாம் மாமி, மாமி 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 மாமி. சின்ன பொண்ணு வேணாம் மாமி, பெரிய பொண்ணு வேணாம் மாமி. வேற யாரு உங்களுக்கு வேணும்? நீங்க வந்தா போதும் மாமி, ஏ மாமி, நீங்க வந்தா போதும் மாமி. என்னைய கூட்டு போய் என்ன செய்ய போறீங்க? உன் மேல சந்தேகமா இருக்கு எனக்கு. இப்ப ஏன் சந்தேகப்படுறீங்க மாமா? நீ உண்மையிலே பொம்பளை தானா? அப்படித்தான் நம்பி நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிறேன். இப்போதைக்கு பொம்பளை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பூராத்தையும் கலட்டி பேக்குக்குள்ளே வச்சிருவேன். பூரா வைக்க வேண்டிய இடத்துக்கு. சரி, உங்கள் கூட வர்றேன். மாமியா மேலே மருமையை ஆசைப்பட்டீங்க. ஆமாம் ஆமாம், அது எங்கேயும் நடக்கக்கூடாது, தெரியாமல் நடந்துருச்சு. சரி, மருமையை ஆசையை நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். நல்லா செய்யுங்க. உங்கள் கூட வந்து குப்பரக்க படுக்கட்டுமா, ஒரு சாச்சு படுக்கட்டுமா, குப்பரக்க படுக்கட்டுமா, அட்டஞ்சாச்சு படுக்கட்டுமா, குப்பரக்க படுக்கட்டுமா, ஒரு சாச்சு படுக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. மாமி, குப்பரக்க படுக்க வேணாம், மல்லாக்கவும் படுக்க வேணாம். தின்னக்க திக்கினா தின்னக்கின்னா தின்னக்க திக்கினா. வேற குப்பரக்க படுக்க வேணாம், மல்லாக்கவும் படுக்க வேணாம். வேற உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் சொல்லுங்க. சொல்ல வெக்கமா இருக்கு. மருமையை வைக்கப்படாதீங்க. குனிஞ்சுக்கிட்டு நில்லுங்கம்மா, குனிஞ்சுக்கிட்டு இருங்க மாமி, என் மாமி, குனிஞ்சுக்கிட்டு இருங்க மாமி. குனிஞ்சுக்கிட்டு நின்று எத்தனை தையல் போடுறது? வேணாமுங்க. என்னப்பா நீ என்னப்பா ஒரு மாதிரியா லேசா? நோ, பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு பேத்தியா வேணும். பேத்தியாலவே ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. நல்லா இருக்கண்ணா தம்பி? சூப்பராக இருக்கா? பார்த்தாலே போதும். இப்போதைக்கு சூப்பராக தான் இருப்பேன். காலையில் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா ஆஹா, பண்ணகுடியில் சாணி வறக்க கூட கூப்பிட மாட்டேன். முகர லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கு. ஏய், இந்த ஸ்டைலில் நீ சூப்பராக இருக்கடி. நல்லா இருக்கண்ணா. ஆஹா, ஒரிஜினல் பொம்பளை கூட தூத்து போயிருண்டி. அழகா இருக்கு. ஆனால் ஒன்று, என்ன மாமா? கொஞ்சம் துணியை வச்சு நல்லா அமைக்கிட்டு வா. நான் என்ன செய்கிறது? ஒன்றுக்கு 2 கொச்சக்கயிறை போட்டு கட்டுனேன். இது வர வர இறங்கிக்கிட்டு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏத்தா பூரா அங்கிட்டு போய் உக்காந்துட்டீங்களே தையாத்தா. நான் அதில் வேக்காடு வேறு எங்கள் ஆத்தாவுக்கு வந்துருச்சு. மாமா, நீங்கள் போய் உங்கள் கண்டுக்குட்டி அவுத்து விட்டுவாங்க. நீங்களும் 10 மணிலேருந்து உக்காந்துருக்கீங்க. 11 மணிக்கு லேசாக கண்டு முண்டுச்சு. ஆனால் அப்போ கட்டு தெரியல, கட்டிவிட்டோம். இப்போயாவது போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை சொல்கிறது? பொண்ணா பிறந்ததுக்கு பண்ணகுடியில் மண்ணாக பிறந்திருக்கலாம். 4 பேர் உழுதாவது
ஆட்டோக்கார மாமா போகிறாரு. தூக்கம் வருதா மாமா? ஒரு டீ சாப்பிட்டு போகிறீங்களா? பால் உள்ள வச்சு போட்டு தாரேன். சுதாரிப்பா ஓட்டி போவீங்க. என்னம்பே ஏதும்பே, நான் இன்னிய இடத்துல யாரை பிடிச்சிக்கிட்டு செய்யக்கூடாது. ஆனால் என்னத்தை சொல்ல, இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்கிறதுக்கு ஆம்பளை ஆளுக என்ன வேஷம்னாலும் போட்டு போடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் அமுக்குனா 4 கொக்கி மசரும் பட்டார்னு பிடுங்குது. ஊக்க குத்திட்டு வந்தால் ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. அதுக்கு புதுக்கு மருந்து போடுறதுக்கு 8 நாள் ஆகுது. என்னத்தை சொல்கிறது. அதுலேயே வாசுகி மைக் செட்டு ஆரம்ப காலத்துலேருந்து பேர் போன ஒரு மைக் செட்டு. இன்னமும் மதுரை வாசிக்கின்னா இன்னும் எத்தனை ஆண்டானாலும் அழிக்க முடியாது. அவ்வளோ ஒரு பேர் வாங்கின ஒரு மைக் செட்டு. அந்த மைக் செட்டில் நம்மலாம் வந்து பாடுறோம் பேசுகிறோம்னா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. மைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக போட்டிருக்காரு. மைக்கு போட்டதெல்லாம் சரித்தேன். இந்த லைட்டை ஏன் இவ்வளோ பவராக போட்டு வச்சிங்க? நீங்கள் 3 லைட்டை இவ்வளோ பவராக போட்டதுக்கும் நான் உள்ள 2 துண்டை வச்சதுக்கும் எனக்கு எரிச்ச மசிராத்தியாக இருக்குது. ஆண்டவா சோதனை. அது ஒரு பக்கத்து ரப்பர் பந்தை வைக்கலாம்னு பார்த்தா பந்தை உன ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. பழைய துணியை சுருட்டி வைக்கிறேன், அது இறங்கிக்கிட்டே போகுது. பாபு மாமா வேற உக்காந்துருக்காரு. உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? உனக்கு ஒரு பாட்டு பாடாமல் அடங்காது தெரியும். எங்கள் மாமா அப்படி பாடுவார். அவர் வந்து தொண்டை படைப்பு, அப்படி ஆண்டவன் படைப்பு. பாபு மாமாவுக்கு ஆண்டவன் நல்ல தொண்டையை படைச்சிருக்கா. எனக்கு அதே போல் நல்ல சொல்லக்கூடாது, அதைத்தானே படைக்கல. இவளை அழக படைச்ச ஆண்டவன் எனக்கு முட்டுக்கான்னு அந்த சொலகை படைச்சிருந்தான்னு வை. இந்த ஓமச்சியோளம் பகுதியில் எத்தனை ஏக்கரை என் பேரில் வளைச்சிருப்பேன் தெரியுமா? ஒரு ஆளை விட மாட்டேன், சிறுசுலேருந்து பெருசேருதி. மாவட்டம் வேணாம், அவர் முரட்டாளாக இருக்கார். ஆமாம், என்னத்தை சொல்ல. தோழி மாவை கூப்பிடும். அடியே கடலப்பருப்பு வியாபாரம் இன்னும் ஓயலையா? சரி, அடியே தோழிமா, அடியே அடி தோழி புள்ள. ரொம்ப நீ ராகம்லாம் போட வேண்டாம். அடியே ஓய், அப்பா வந்தாரா? அப்பா உன்ட்ட வந்தாரா? அதை ஏன்டி கேட்குற? சிரிக்காம சொல்லு. அழுகிறேன்டி இருக்க முட்டை. அழுகிறியாடி லூஸ் முட்டை. அப்பா வந்து அப்பா வந்த கதையெல்லாம் கேட்டால் பெரிய கதையாக போகும். என்ன வந்து என்ன சொன்னார் அப்பா? அப்பா வர வர சரியில்லடி. ஏன்? வர வர மாத்திரை யூஸ் பண்ணுறாரு. டவர் பிரச்சனையாக இருக்காம. ஏய் அறிவு கெட்டவளே, ஏன்டி அப்பாவுக்கு ஏன் மாத்திரை யூஸ் பண்றாரு தெரியுமா? சுகர் பிரஷர் வயசாயிருச்சு இல்ல, அதனால சுகர் பிரஷர் வந்துருச்சு. அதனால அப்பா மாத்திரை போடுறாரு. நீ வந்துட்ட, நான் வந்துட்டேன். ஆமாடி, அம்மா வரணும். அம்மாவா? அம்மா வந்தாதான் கலகலப்பு உண்டாகும். அம்மாவை நான் பார்த்ததே இல்லடி இதுவரை. பார்த்ததே இல்ல? சத்தியமா. இப்ப பாப்பா பாரு. அம்மா கூப்பிடுமா? அம்மா
எல்லாருமா அம்மா வணக்கம். எல்லாருமா மகராசி யாருமா அம்மா என்னடி வணக்கம் 16 பெற்று 16 பெத்து பால்வாடி வச்சு நடத்தவா? பால்வாடிக்கெல்லாம் இப்போ ஒரு பிள்ளையும் போறதில்ல. ஒத்த புள்ள வத்தாலே வளர்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கொண்டு என்னங்கம்மா என்னடி இது? நான் என்ன செய்வேன்? பொம்பளை மாதிரி வந்தா பொம்பளை மாதிரி வா. ஏம்மா? என்னன்னு ஒரு சௌரியத்துக்கு வந்துகிட்டு இருக்க? உள்ளக்க சுருட்டி வைக்கும் போது நல்லாத்தையும் வச்சேன். நீ ஒரு எடுத்துக்காட்டான பெண்ணுன்னு சொன்னாங்க. ஏன்டி கவலைப்படுற? உனக்காக எடுத்து காட்டேன்டி. ஏய் பழைய உள்பணியும் தாண்டி உள்ள இருக்கு. ஏய் இது யார் பப்புலோடதா? என்னதுடி? ஒண்ணுதா? ஏன்டி சரி நீ ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்க, உள்ளர வச்சிர மாதிரி. பாலிஸ்டர்ல தச்சு கொடுத்துட்டாங்க. வச்சா நழுவிக்கிட்டே போகுது. நான் எப்படி என்னதை எடுத்து காமிச்சேன்? நான் அந்த மாதிரி எடுத்துக்காட்டான பெண்ணு இல்ல. ஏன்டி? என்னடி பண்ணிட்டு இருக்கியா? அம்மா அப்பா என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன அது நான் பொருள் காட்சி வச்சிருக்க எடுக்க சரி பண்ணிட்டு. அறிவு கட்டவள. அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணும் கருத்து மக காட்டுக்கு போக சொன்னார். அங்க போய் தானே காவலும் பக்க சொன்னார். அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொல்லிவிட்டார். அம்மா வந்துட்டீங்க காவலும் பார்த்துருவோம். ஏண்டி அம்மா என்ன பண்ணாரி காட்டுக்காக சொன்னாரு? பண்ணாரி காட்டு. திணைவனத்துக்கு வெங்கடி திணைவனத்துக்கு அம்மா திணைவனத்துக்கு போகணும் அப்படின்னு அப்பா சொன்னார். ஆமாங்கம்மா. அப்பா மொழியை தட்டக்கூடாது. ஆமாங்கம்மா. அப்பா மொழியை தட்டவே கூடாது. ஏன் தட்டக்கூடாது? அப்பா மொழி ஏற்கனவே தேஞ்சு போய் தான் அறிவு இருக்கு. கேட்டவள அந்த மொழியை சொல்லலடி. வாய்மொழி. சரிங்க. திருமொழியை தட்டக்கூடாது. சரிங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற திருமாலின் சோலை போவோமா? திருமாஞ்சோலையா? திருமாலிரும் சோலை எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? எங்க இருக்கு? போவந்தி பக்கத்துல. ஏய் அங்க இல்லடி எரும மாடு. வேற எங்க இருக்குடி? திருமாலிரும் சோலை தெரியா? திருமால்னா யாருன்னு தெரியுமா? யாருமா? பெருமாள். ஆமாங்கம்மா. எங்க அப்பா. அழகர் எங்க இருக்காரு? அழகர் இருக்காருல்ல. எங்கடி இருக்காரு? அழகர் எங்கே இருக்காரு என்றால் ஓமச்சிகுளம். ஏய் ஓமச்சிகுளம் பாலத்துக்கு கீழே டீ கடை வச்சிருக்காரு. ஏன் அறிவு கேட்டவள நான் டீ அத்தனை அழகரை சொல்லலடி. அவர் இல்லையா? அழகர் மலை அந்த சித்திர திருவிழாவுக்கு வராரு பாரு. ஆமாங்கம்மா. அவர் எங்க இருக்காரு? பல்லாக்கு குதிரையில. அவர் எங்கடி இருக்காரு? அவரு எல்லாமே அவங்க இடத்துல இருக்காங்கம்மா. அறிவு கேட்டவள அவர் இருக்கிற இடம் தாண்டி திருமாலிரும் சோலை. அதுக்கப்புறம் தான் அது அழகர் மலைன்னு பேரு. அதுக்கப்புறம் தான் மேல முருகப்பெருமாள் வந்ததுனால பழமுதிர் சோலைன்னு பேரு. இதெல்லாம் இருக்குல்ல, அதனால திருமாலிரும் சோலை அந்த போமாங்க. போவோமா? போயிருவோமா? போவோமா? போமா போவோமே. நதி நதியோரம்
பால் பார்க்கணும். ஆமாங்கம்மா. ஒண்ணு இதை சரி பண்ணு, போய் கழட்டி போட்டு வா. எப்படி இருக்க ஒவ்வொருத்தி வந்தா நெஞ்சுக்கு வந்திருக்கு, ஒவ்வொருத்தி உனக்கு வயிற்றுக்கு வந்துகிட்டு இருக்கு. வர எனக்கு இறங்கிக்கிட்டே போதுமா, 7-8 பேருக்கு மேல இதை என்னமோ செஞ்சு விட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் இல்லவா அம்மா, பெண்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படிமா இருக்கணும்? அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடக்கம் ஒடுக்கம்னா சுடுகாட்டுல தான் போய் பார்க்கணும். அந்த கடைசி அடக்கத்தை சொல்லடி. சரி. வாழும் போதே நன்னடத்தை என்ற அடக்க ஒடுக்கத்தோட இருக்கணும். சரிங்கம்மா. இப்படி மறைக்கணும். ஏன் தெரியுமா? மூடி வைக்க கூடாதுமா. மூடி வச்சாத்தே அந்தவங்கள மாதிரி ஆளுக நோங்கிக்கிட்டே இருப்பாங்க. நீ திறந்து போடுறதுனால தான் அவங்க மாதிரி ஆளுக பாஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இல்லம்மா. என்ன அப்படிலாம் இல்ல, பள்ளிக்கூடத்துல பாஸ் ஆகலாட்டாலும் அவங்க பூரா பாத்ரூம்ல பாஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் என்னடி பண்ணுவாங்க? அங்கதான் போய் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயல் பூரா அங்கதானே இருக்கேன். அப்படியா? இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? என்னங்கம்மா? சின்னதா சொல்லிடவா? சொல்லுங்கம்மா. இருக்கிறது போல நகரத்துல இருக்கிற பெண்கள். ஆமாங்க. இன்னைக்கு நகரத்துல இருக்கிற பெண்கள் ஆடை உடுத்துறாங்க பாத்தியா? ஆமாங்க. அதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்னங்கம்மா? மாறாப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, துப்பட்டான்னு சொல்லுவாங்க. அது புடவை கட்டினாலும் சரி, தாவணி பாடு போட்டாலும் சரி, மாறாப்பு. ஆமாங்கம்மா. எல்லாம் அங்கங்கெல்லாம் மறைச்சு போடுறதுக்கு பேர் மாறாப்பு. ஆமாங்க. ஆனா நாகரிக காலத்துல துப்பட்டா, இது சுடிதாரு இப்படி மெடி வந்துருச்சு. ஆனா இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போடுறோம்னு இந்த துப்பட்டா இருக்குல்ல, அது போடுறதே இல்லை. ஆமாங்கம்மா. இது போடுறது எவ்வளவு மகா தவறு தெரியுமா? போடாம இருக்கிறது. என்ன காரணம்? பெண்கள்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்களும் ஜாக்கெட் சட்டை போடக்கூடாது. உண்மைதான். ஏன் தெரியுமா? சட்டை போடக்கூடாது. சட்டை போட்டால் அதுக்கு வரி வசூல் பண்ணாங்க. வரி போடுங்க. இப்படி குப்பை வரி, தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாம் போடுறாங்க. அது மாதிரி பெண்கள் சட்டை போட்டா யாரும் போட்டாலும் சரி அவங்களுக்கு வரி வசூலிக்கப்படும். பல பெண்கள் போராடி, இல்ல சட்டை போடுறது எங்களுடைய உரிமை, சரி, எங்களுடைய பிறந்த அங்கங்களை யாருக்கும் காட்டாம மறைச்சு வைக்கிறது எங்களுக்கு உரிமை, இந்த உரிமையை எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும்னு பல பெண்கள் போராடி அவர்கள் உயிரை விட்டு அதுக்கப்புறம் சட்டை போடுறதுக்கு அனுமதி வாங்கினாங்க. இந்த சட்டை போடாததுக்கு முன்னாடி வரி வாங்கினதுக்கு பேரு என்ன தெரியுமா? முளை வரின்னு பேரு. முளை வரின்னு பேரு. நீங்க சட்டை போட்டா நீங்க வரி கொடுக்கணும் அப்படின்னு பல பெண்கள் போராடி, இல்லை நாங்கள் உடல் உறுப்புகளை மறைக்கணும், சட்டை போடணும், எங்களுக்கு உரிமையை கொடுங்க அப்படின்னு பல பெண்கள் போராடி வாதாடி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் என்ன? அங்கங்களை மறைப்பதற்கு மாறாப்புன்னு. ஆமாங்கம்மா. அப்போ உள்ள பெண்கள்லாம் எங்களுக்கு சட்டை போடுறதா சுதந்திரம், என்னுடைய உடம்பு உறுப்புகளை மறைக்கிறதா எங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு 16 முளை சேலை கட்டி அங்கங்கள்லாம் தெரியாம கட்டுனாங்க. அப்ப அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் துப்பட்டா போடாம போறதுதான் சுதந்திரம்னு நினைக்குதுங்க. அதுதான்மா காத்தோட்டமா. அப்படியும் பாருங்களேன் ஒரு விஷயம், ஆண்களை யாரையுமே தப்பா சொல்லக்கூடாது. ஆமா. நாங்க சுடிதார் போடாம மட்டும் போனா சில பெண்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நாங்க சுடிதார் போடாம சால் போடாம போனா மட்டும் எந்த தப்பு நடக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வேற பொம்பளை பிள்ளைங்க முட்டாள்தனமான கேள்வி கேக்குது பொம்பளை பிள்ளைங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒரு தவறு நடக்க அப்படின்னா 50% பெண்களை சாரும். கோயிலுக்கு போறோம்ல, ஏன் போய் இப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க பெண்கள்? ஆண்கள் மட்டும்தான் தலைக்கு மேல கையெடுத்து கும்பிடணும். பெண்கள் இப்படி 2 மார்பகத்தை மறைச்சுக்கிட்டு தான் கும்பிடணும். ஏன்? எதனால? கோவிலுக்கு போறோம் அப்படின்னா பக்தியோட போகணும். பக்தியோட போய் கும்பிடுற பெண்கள் கையை அங்கிட்டு இங்கிட்டு தூங்கினாலும் அங்கங்கள் தெரியும். அப்ப வர்ற ஆண்கள் தெய்வத்தை பார்க்காமல் அங்க ஒரு இச்சை கூட என்ன வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் மார்போடு சேர்த்து இப்படி வணங்கணும் அப்படின்னு ஒரு நமஸ்காரம் வச்சாங்க. ஆண்கள் கையை தூக்கி உயர்த்தி வணங்கணும் அப்படின்ற ஒரு நமஸ்காரம் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க, நான் எல்லாத்தையுமே சொல்லலத்தான், ஒரு சில பொம்பளை பிள்ளைங்க, நம்ம வீட்டில் யாராவது பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு சால் போடாமல் இருந்து ஓங்கி செகுலை காட்டி ஒரு அறை விட்டு ஓட சொல்லுங்க. செகுலை காட்டி ஒரு அறை கொடுங்க, கொடுத்து சாலை ஒழுங்கா போடு, இங்கே ஒரு ஊக்கு போடு, இங்கே ஒரு ஊக்கு போடு. உன் உடம்பு ஊருக்காரங்க பார்க்கறதுக்கு கிடையாது, உன் உடம்பு உன் மறைப்பதற்கு, அது உன் உரிமை, கட்டுன கணவனுக்கு மட்டுமே காண்பதற்காகத்தான் இந்த உடம்பு அப்படின்னு பிள்ளைய சால் போடாமல் போனால் ஓங்கி செகுலில் ஒரு அரைஞ்சு நாளையிலேருந்து சால் போட சொல்லுங்க, பிள்ளைகளுடைய உடம்புகளை மறைக்க சொல்லுங்க. இதுதான் பெண்களுக்கு கிடைத்த சுதந்திரம். அப்ப இந்த சுதந்திரத்தை நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு தான் அங்கங்களை மறைக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பறவையெல்லாம் வந்துருச்சு. அப்பா சொன்ன மாதிரி விரட்டிடுவோமா? அலுவலமா அலுவலமா அலுவலமா
இடம் வந்து முக்கியமான இடம். ஆமாங்கம்மா. தவரிசிகள் தவமுனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். ஆமாங்கம்மா. அதனால அம்மா யார் வந்தாலும் மரியாதை கொடுக்கணும். மரியாதையா மரியாதையை கொடு. சரிங்கம்மா. மரியாதை ஏத்துக்கிட்டா மரியாதை கொடுப்போம். சரிங்கம்மா. அதுக்கு வர்றதை பார்ப்போம். சரிங்கம்மா. ஆலோலம் சோ